விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். என் பேர் பாலகுமார். நான் மானுப்பட்டி கிராமத்துல தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இருக்கிற தோட்டம். இதுல மெயினா சிஓடி சவுகாட் ஆரஞ்சு டுவார்ஃப், அப்புறம் எம்ஐடி மலையன் கிரீன் டுவார்ஃப், இது 2 பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு 350 மரம் இருக்குது. இந்த பதிவுல நம்ம பார்த்தோம்னா வேர்வெளி நுண்ணூட்டச்சத்து பண்றது எப்படி, எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இதுல நம்ம ராஜ்ஸ்ரீ பயோ சொல்யூஷன்ஸோட மெகா பூஸ்ட், அதை வேர்வெளியில் எப்படி செலுத்துறது, அது செலுத்துறதுனால இருக்கிற பயன்கள், அது செலுத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப நம்ம தென்னை மரத்துக்கு வேர்வெளி நுண்ணூட்டச்சத்து எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம ராஜ்ஸ்ரீயோட மெகா பூஸ்டர் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெகா பூஸ்ட் 20 மில்லி எடுத்துட்டு அது கூட 80 மில்லி தண்ணியை மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி கலக்க போறோம். 20 மில்லி மெகா பூஸ்டர், 80 மில்லி தண்ணி, அதெல்லாம் ஒரு கேன்ல கலக்கி அதுல இருந்து நம்ம வேர்வெளி நுண்ணூட்டச்சத்து எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம தண்டு பகுதியிலிருந்து ஒரு 3 அடி சுற்றளவுல ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு நல்ல இளம் சிவப்பு வேர்கள் எடுக்கணும். அந்த இளம் சிவப்பு வேர்கள் தான் நல்ல நீர் உறிஞ்சும் தன்மை இருக்கிற வேர்கள். அந்த வேர்களை கரெக்டா எடுக்கிறது தான் இந்த முக்கியத்துவம் இருக்குது. அந்த இளம் சிவப்பு வேர்கள் கிடைச்சனையும் அதை குறுக்கு வாக்குல வெட்டணும். இது நம்ம மம்முட்டியில இருக்கிறதுனால குறுக்கு வாக்குல வெட்டுப்பட்டிருக்கு, அதனால இது அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது குறுக்கு வாக்குல வெட்டப்பட்ட நல்ல இளம் சிவப்பு நிறமுடைய நல்ல நீர் உறிஞ்சும் தன்மையுள்ள வேர். இதை நம்ம கண்டுபிடிச்சு இதை கரெக்டா எடுத்தோம்னா தான் நம்ம கொடுக்குற எந்த பொருளா இருந்தாலும், நுண்ணூட்ட கலவையா இருந்தாலும் சரி, இல்ல வேற மருந்துகள், வேற எந்த மருந்துகளா இருந்தாலும் வேர் நல்லா உறிஞ்சி அதை மரத்துக்கு போய் சேர்றது கரெக்டா சேரும். அந்த வேர் எடுத்த பிறகு பாலித்தீன் கவர் கொண்டு நூலை வச்சு நல்லா டைட்டா கட்டணும். அந்த கட்டும் போது லீக்கேஜ் எதுவும், அந்த நம்ம என்ன ப்ராடக்ட் ஊத்துறோமோ அது லீக்கேஜ் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த டைட்டா கட்டுறது முக்கியம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம மெகா பூஸ்ட் 20 மில்லி மற்றும் தண்ணி 80 மில்லி கலக்கின கலவையை ஊத்தி பின்னாடி மண்ணை வச்சு சப்போர்ட் கொடுத்துடணும். மேல முடிச்சு போடுறதுனால மேல் வழியா ப்ராடக்ட் எந்த லீக்கேஜ் எதுவும் இருக்காது. இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றதுனால நமக்கு காயோட திரட்சி நல்லா இருக்கும். மெயினா இது ஒளிச்சேர்க்கை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒளிச்சேர்க்கை அதிகப்படுத்துறதுனால காய் நல்ல திரட்சியா இருக்கும், நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதனால நமக்கு மகசூல் ரொம்ப நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி இளநீர் வாங்குறவங்ககிட்டயும் இந்த இளநீருக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். அதனால இந்த நுண்ணூட்ட கலவையை பார்த்தோம்னா இது தென்னை மரத்துக்குன்னே ஸ்பெசிபிக்கா பண்ற நுண்ணூட்ட கலவை. நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்றதுனால எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது.